நண்பர்களே, இந்த பைசப்ஸ் ரிவர்ஸ் கிரிப்போட போட்டு ஃப்ளெக்ஸ் பண்ணுற வீடியோ போட்டிருந்தேன். உண்மையிலே இதுதான் நடந்தது. இதுதான் முதல் பகுதி. நான் இப்படி தான் இந்த பைசப்ஸ் பயிற்சி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தேன். முதல்ல பாருங்கள், 12 கிலோ டம்பிள்ஸை வச்சு தூக்கினேன். கொஞ்சம் ஒழுங்காக தான் தூக்குறேன், ஆனால் முழு ரேஞ்ச் தூக்க முடியல. ஆனால் என்ன பண்ணிட்டேன், ஒவ்வொரு இதுக்கு நடுவில் இந்த ஃப்ளெக்ஸிங் பண்ணினேன். கேமரா வேகமாக ஓடுது, பயந்துடாதீங்க. வழக்கம் போல் 3 நிமிஷம் ஃப்ளெக்ஸிங் பண்ணினேன், முடியலை. 1 நிமிஷத்துக்கு ஒரு கையை உதறி 2 குதிச்சு அப்போ தான் செய்ய முடிஞ்சது. வலி, சரியான வலி. ஃபஸ்ட்டு செட்லேயே வலி ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் விடக்கூடாது, என்ன வலி ஆனாலும் எவ்வளோ முடியுதோ செய்யணும்னு சொல்லி இந்த பாருங்கள், 10 கிலோ டம்பிள்ஸ் வச்சு அடுத்த செட்டு முழு ரேஞ்சு செய்யலை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வலி. முன்கையில் வலி, மணிக்கட்டில் வலி, முழங்கையில் வலி, எல்லாம் மசிலில் வர நல்ல வலி தான், கெட்ட வலி கிடையாது. குட் பெயின் பேட் பெயின் செய்வாங்கள்ல. திரும்ப தசைகளை முறுக்கி 3 நிமிடங்கள். ஒவ்வொரு செட்டுக்கும் நடுவில் செட்டு முடிஞ்ச உடனே 30 செகண்ட் தான் கேப். உடனே தசையை முறுக்கி பயிற்சி செய்ய வேண்டியது. அடுத்து 30 செகண்டில் திரும்ப இந்த பாருங்கள், 10 கிலோ டம்பிள்ஸை தூக்கி பயிற்சி. 30 செகண்டில் 1 நிமிஷம் தான். இந்த நேரமெல்லாம் வலி ஜகஜோதியாக இருந்தது. மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் என்ன கோணல் பண்ணுவேன் பாருங்கள். ஆனால் வலியை பொருட்படுத்தாமல் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இது திரும்ப ஒரு ஃப்ளெக்ஸிங் பயிற்சி. இந்த ஃபிலிமு வேகமாக ஓடுது. இது என்ன சரி, இனிமேல் நம்ம 12 கிலோ எதை மாற்றி செய்யலாம்னு இந்த பிளேட்டு மாற்றி என்ன பண்ணேன். இந்த பாருங்கள், இது 12 கிலோ. இது இந்த வீடியோலேருந்து நீங்கள் படசு எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோலேருந்து எல்லாம் ஏற்கனவே போட்டது தான். இருந்தாலும் நான் எப்படி ஃபீல் பண்ணினேன், எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்காக போகிறேன். முழு வீடியோவையும் பாருங்கள் நண்பர்களே. இது முடிஞ்ச உடனே பாருங்கள், திரும்ப தசைகளை முறுக்கிற பயிற்சி 1 நிமிஷத்துக்கு ஒரு கேப் விட்டு தான் பண்ணேன். இந்த ஃபிலிமு வேகமாக ஓடுது, பயந்துடாதீங்க. இப்போ ரிவர்ஸ் கிரிப்போட இது போடுறேன், பைசப்ஸ் கர்ல்ஸ் போடுறேன். உங்களுக்கே தெரியும், ரிவர்ஸ் கிரிப்போட போடுறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன், ஏற்கனவே இருந்தது. நண்பர்களே, இந்த யூடியூப் வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நிறைய லிங்க்ஸ் இருக்குது. எல்லாமே நல்ல பொருட்கள் தான், உங்களுக்கு தேவையானது. அதை தவிர இந்த 49 டே பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த லிங்க்கில் முதல்ல வரும். அதை ஒரு பாருங்கள். இந்த பாருங்கள், இப்போ ரிவர்ஸ் கிரிப்போட திரும்ப பைசப்ஸ் கர்ல்ஸ். இதுவும் முழுசாக செய்யலை. சாதாரணமாக செய்கிறப்பே வலி இருந்தால் ரிவர்ஸ் கிரிப்பில் வலி இல்லாமல் இருக்குமா? இங்கே பாரு, ரிவர்ஸ் கிரிப்லாம் தூக்கி நான் க்ளீன் அடிக்கிற மாதிரி ஒரு இதில் பண்ணேன். வலியை பொருட்படுத்தாமல் வலியோடையே செஞ்சேன். 3 நிமிடங்கள் தசைகளை முறுக்கி பாருங்கள். 1 நிமிஷத்துக்கு ஒரு கேப் விட வேண்டியிருந்தது. இப்போ திரும்ப 12 kg பார்பல்ஸோட ரிவர்ஸ் கிரிப் பைசப்ஸ் கர்ல்ஸ். வலி வலி வலி. பல செட்டு போட்டதுனாலையும் தசைகளை முறுக்கி அந்த ஃப்ளெக்ஸிங் பண்ணினதுனாலையும் வலி. இதை தவிர வியாழக்கிழமை தான் அந்த இது பண்ணினேன். அது பேர் என்ன, ஷோல்டருக்கு அவ்வளோ ஃப்ளெக்ஸிங். கிட்டத்தட்ட 10 செட்டு. ஒவ்வொரு செட்டுக்கும் நடுவில் இந்த மசில் ஃப்ளெக்ஸிங் பண்ணிக்கிட்டே இருந்தேன். வலி அன்றைக்கி பூராவுமே வலி, ஞாயிற்றுக்கிழமையும் வலி. ஆனால் இவ்வளோ தூரம் பண்ணினேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே என்ன வலி இருந்தாலும் அது மசில் இருக்கோ இல்லையோ கவலையே படாமல் செஞ்சேன். நம்ம செய்கிறதுக்கு என்றைக்காவது நமக்கு இதுக்கு பலன் கிடைக்குங்கிறது. நண்பர்களே, இந்த கீழே லிங்க்ஸில் உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லாம் பாருங்கள். நல்ல பொருட்கள், முக்கியமாக இந்த 49 டே பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் அதை பாராட்டியிருப்பாங்க. சில பொருட்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு வரும், சில பொருள்லாம் புக்காக இருக்கும். நீங்கள் வாங்கினீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 5 இல்லை 6 சேல்ஸ் ஆனாலும் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அது. இப்போ நான் இருக்கிற லெவலுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை தான் இருக்கேன். ஒரு பாருங்கள், நீங்கள் வாங்கினீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது உங்களுக்கும் பயன்பாடாக இருக்கும். இன்னொருத்தர் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கார், அவருக்கு மிக்க நன்றி. வணக்கம், நன்றி நண்பர்களே.